ஐபிஎல் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைக்காததால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட மகனை நினைத்து சுயநினைவை இழந்த தந்தை. மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் தவிக்கும் குடும்பம். கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு காட்டுவிலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிதம்பரதாஸ் மற்றும் அஜிதா தம்பதியர். இவர்களுக்கு நிசாந்த் என்ற 20 வயது மகன் இருந்துள்ளார். கிரிக்கெட் மீது அளவற்ற ஆர்வம் கொண்டிருந்த நிசாந்த் மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் டெல்லி, ராஜஸ்தான், நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு மாநில போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் அணியில் இடம் பிடிப்பதே அவரது இலக்காக இருந்துள்ளது. எனினும் கடுமையான வறுமை காரணமாக தனது கனவை நனவாக்க வாய்ப்புகள் அமையவில்லை. இந்த மன உளைச்சலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக ஜூலை 20ஆம் தேதியன்று நிசாந்த் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகனின் இழப்பை தாங்க முடியாத சிதம்பரதாஸ் அன்று முதல் சுயநினைவை இழந்து கடந்த 10 ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மருத்துவ செலவுகள் காரணமாக அவரது குடும்பம் தற்போது சுமார் 30 லட்சம் ரூபாய் கடன் சுமையில் தவிக்கிறது. அஜிதா ஹோட்டல்களில் வேலைக்கு செல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் கடன் கொடுத்தவர்கள் அங்கு சென்று தொந்தரவு செய்வதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் அவருக்கு வேலை கொடுக்க தயங்குகின்றனர். தற்போது வீட்டின் அருகில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலில் வேலை செய்து வரும் அஜிதா அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு கணவரின் மருத்துவ செலவையும் பெரும் கடன் சுமையையும் சமாளிக்க முடியாமல் தவித்து வருகிறார். மறைந்த மகனின் புகைப்படங்கள், அவரின் ஜெர்சி என அவரது நினைவுகளுடன் வாழும் இந்த குடும்பம் தங்கள் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு அல்லது தொண்டு நிறுவனங்கள் உதவிக்கரம் நீட்டுமா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கிறது. என் மகன் பேரு நிசாந்த். அவன் கிரிக்கெட்டில் சண்டிகர், நேபாள் எல்லாம் விளையாடி சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. ஐபிஎல் மேட்சுக்கு போகணுன்னு ஆர்வம் அவனுக்கு இருந்து அவன் திடீர்னு மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டான். இப்போ நாங்கள் அவனை நம்பி தான் இருந்தோம். அதுலேருந்து அவங்க அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டோட தான், எங்களுக்கு நேலி உதவ யாரும் இல்லை. அவனையே தான் நாங்கள் நம்பி இருந்தோம். அவன் பெரிய ஆளாக வருவான், எங்களை காப்பாற்றுவான். 30-35 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது. அதை எப்படி அடைப்பேன்னு உள்ளதுதான் தெரியல. நான் வேலைக்கு போனேன், அங்கேயும் வேலை செய்ய முடியலை. கடைக்காரெல்லாம் எங்களை இது பண்ண, நான் வேலைக்கு போனாலும் அதை வச்சு அவருக்கு மருத்துவ செலவுக்கு கட்டுப்படி ஆகலை. அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கோம். யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்பி இருக்கோம்.